ஹலோ பீப்பர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிறது ஸ்வீட்டி நாட்டி கிரேசி. இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கதாநாயகன் கதாநாயகி ரெண்டு பேரும் ஒரே காலேஜில் படிக்கிறாங்க. ரெண்டு பேரும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஆசைப்பட்டு காதலிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் இந்த காதல் கொஞ்சம் எல்லை மீறியும் போயிடுது. ஆனால் தான் காதலிக்கிட்ட தான் எதையுமே மறைக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிற கதாநாயகன் ஒரு கட்டத்தில், ஏமா நான் தொட்ட முதல் பொண்ணு நீ கிடையாது, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி 2 சம்பவங்கள் என் வாழ்க்கையில் அரங்கேறி இருக்கு அப்படின்னு ஹீரோயின்கிட்டயே சொல்ல போக அந்த மாதிரி செம்ம காண்டாகி போயிடுது. இதன் விளைவாக அடுத்தடுத்து இந்த கதையில் அரங்கேறின சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இது பேசிக்காக ஒரு அடல்ட் காமெடி படம். இந்த படம் நம்ம லிஸ்ட்லேயே இந்த வாரம் கிடையாது விமர்சனத்தில். ஆனாலும் இந்த படம் ப்ரெஷ் ஷோ போட்டாங்க, அதை என்னால் அப்போ பார்க்க முடியலை. ஆனால் அந்த ப்ரெஷ் ஷோவை பார்த்த ஒரு சில அன்பர்கள், எங்க படம் பிளாஸ்ட்டுங்க, வேற லெவலில் காமெடிங்க, நான் வேறு சேர்லேருந்து விழுந்து சிரிச்சேன்னா பாருங்களேன் அப்படிங்கிற அளவுக்கு பயங்கர ஹைப்பேத்தி விட்டாங்க. என்னங்கப்பா சொல்கிறீங்க, சரி ரைட்டு வேணால் பார்த்துருவோம் தியேட்டருக்கு போய் அப்படின்னு தான் நான் தியேட்டருக்கு போனேன். ஆனால் இந்த மாதிரி பொதுவாக சின்ன பட்ஜெட் படங்கள், சின்ன படங்கள் தியேட்டருக்கு போகும்போது என்ன பிரச்சனையாகும் அப்படின்னா, 8லேருந்து 10 டிக்கெட்டு கம்ப்ளீட்டாக அட்லீஸ்ட் மினிமம் புக் ஆகிருக்கணும். ஆகலை அப்படின்னா ஷோவை கேன்சல் பண்ணி விட்ருவாங்க தியேட்டருக்காரங்க. இது எல்லாத்துக்குமே தெரியும். நல்ல வேலைக்கு நம்ம போன ஷோவில் ஒரு 10லேருந்து 15 பேர் இருந்தாங்க. அதனால தான் முதல்ல படத்தையும் போட்டாங்க. சரி, இப்போ அந்த படம் எப்படி இருக்குங்கிற பாயிண்ட்டுக்கு இங்கே வருவோம். பொதுவாகவே இந்த மாதிரி சின்ன படங்கள், அது மேக்கிங்காகவும் சரி விஷுவலாகவும் சரி, பார்க்கறதுக்கு ஓரளவு கொஞ்சம் பி கிரேட் மூவி மாதிரி தானங்க இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீலை தான் பல படங்கள் கொடுக்கும் பொதுவாகவே. ஆனால் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு சினிமோட்டோகிராஃபரான விஜயஸ்ரீ ஓரளவுக்கு விஷுவலி அப்பீலிங்காக பார்க்குறதுக்கு பரவாயில்லைங்க. ஒரு 7-8 கதாபாத்திரம் தான் கதைக்களம் சுற்றி வருது அப்படின்னா கூட ஓரளவுக்கு விஷுவலி கொஞ்சம் நீட்டாக பார்க்குறது, கொஞ்சம் ரிச்சாக செலவழிச்சு எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்துருக்காப்புல. இந்த படத்துடைய செகண்ட் ஹாஃபே ரொம்ப சுமார் தான். ஆனால் when compared to the first half, செகண்ட் ஹாஃப் எவ்வளவோ தேவலைங்க அப்படிங்கிற அளவுக்கு இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருக்குது. கிளுகிழுப்பான காட்சிகள் ஒரு பக்கம், அடல் காமெடிஸ் ஒரு பக்கம் அப்படின்னு போட்டு இவங்க ஃபர்ஸ்ட் ஹாஃபை ஃபுல்லாக ஃபில் பண்ணியிருக்காங்க. பட் எதுவுமே பெருசாக காமெடியாகவோ இல்லை காட்சிகளாகவோ எனக்கு ஒர்க் அவுட் ஆகவே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஹாஃபை தாண்டதுக்குள்ளே பெருமூச்சு விட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு ஃபீலை தான் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்குள்ளே விட்டது. செகண்ட் ஹாஃபில் தம்பிராமையாவும் சத்யனும் உள்ளே வந்ததுக்கப்புறம் இவங்களுக்குள்ள ஒர்க் அவுட் ஆகக்கூடிய ஒரு சில, அதாவது ஒரு 1-2 அப்படி வச்சுக்கலாம், காமெடிஸ் ஓரளவுக்கு இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆச்சே தவிர மற்றபடி மொத்த படமாகவே எந்த ஒரு காட்சியோ இல்லை எந்த ஒரு காமெடியோ பெருசாக எனக்கு ஒர்க் அவுட் ஆகவே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இவங்க பண்ண ஒரு சில அடல் காமெடிஸ் எல்லாம் அது காமெடியாக ஒர்க் அவுட் ஆகுது ஆகலைங்கிறதெல்லாம் ரெண்டாவது. கொஞ்சம் ரொம்ப அருவருப்பாக என்னங்க காமெடி இது அப்படிங்கிற லெவலில் நம்மளே கொஞ்சம் நெளிஞ்சு சுழிஞ்சு உட்கார்ற அளவுக்கு தான் அந்த காமெடிஸை இவங்க ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. அதுவுமே இன்னொரு பிரச்சனையாகத்தான் எனக்கு பட்டுச்சு. படத்தில் திரிகுண் ஆகட்டும், ஸ்ரீஜிதா கோஷ் ஆகட்டும், இனியா, ராதா, தம்பிராமையா, ரவிமரியா, சத்யன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவங்கவுங்க எடுத்துக்கிட்ட கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ, டைரக்டர் என்ன நடிக்க சொன்னாரோ அதை ஸ்க்ரீனில் கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. படம் நெடுகளும் பேச்சு தான். வீச்சு அப்படிங்கிறது எங்கேயுமே பெருசாக அந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆகவே கிடையாது. படம் முழுக்க பேசுகிறாங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. அவங்களே அதான் காமெடி அப்படின்னு நினச்சி எல்லாத்தையும் செட் அவுட் பண்ணிக்கிட்டாங்க போல தெரியுது. அந்த அளவுக்கு தான் இந்த படத்தில் காமெடி எல்லாமே ஒர்க் அவுட்டும் ஆயிருக்கு. மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வசனமா சார் முக்கியம், படத்தை பாருங்கள் சார் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னால் கூட ஃபர்ஸ்ட் ஹாஃபை தாண்டதுக்குள்ளேயே மரண பயத்தை கட்டாங்கடா பரமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் எனக்கு வந்தது. நம்மளை பொறுத்தளவுக்கு ரொம்பவே ஒரு பிலோ ஆவரேஜ் வாட்ச் தான் இந்த படம். அடல் காமெடி பொறுத்தளவுக்கு இது A சர்டிஃபைடு படம். அப்புறம் என்ன, அடல் காமெடி படம் அப்படி தான் இருக்கும். இந்த படம் இப்போ தியேட்டர்ஸில் வெளியாகிருக்கு. இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.